சாத்தான்குளம் பகுதியில் வல்லமையாக ஊழியம் பண்ணி நிறைய சபைகளை ஸ்தாபித்து இருந்த சபைகள் வளர்ச்சி அடைய பெரும் முயற்சி எடுத்த ஒரு இளம் மிஷினரி சார்ல்ஸ் பிளாக்மேன் அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சார்ல்ஸ் பிளாக்மேன் ஐயர் இங்கிலாந்து தேசத்தில் சத்ரம் என்ற ஊரில் 1802ஆம் ஆண்டு ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து தெய்வ பக்தியிலும் மிஷினரி ஊழிய ஆர்வத்திலும் பெற்றோரால் அதிகமாக வளர்க்கப்பட்டார். தன்னுடைய 26ஆம் வயதில் மிஷினரி ஊழியத்துக்கு என்று தன்னை ஒப்புவித்து முறைப்படி இறையியல் கல்வி கற்று பின் லண்டன் பட்டணத்து அத்தியட்சரிடத்தில் உதவி குரு பட்டம் பெற்ற பின் 1830ஆம் ஆண்டு CMS மிஷினரியாக சென்னை வந்து சேர்ந்தார். 5 ஆண்டுகள் சென்னையில் மிஷினரியாகவும் சென்னை பெரம்பூர் இறையியல் பள்ளி தலைவராகவும் பணியாற்றிய பின் திருநெல்வேலிக்கு மாற்றப்பட்டு 1836ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் நாள் தன் மனைவியோடு பாளையங்கோட்டைக்கு வந்து சேர்ந்தார். பெட்ரிட் ஐயரால் அவர் பாளையங்கோட்டையில் சிறப்பாக வரவேற்கப்பட்டார். அவர் பாளையங்கோட்டைக்கு வந்தவுடன் செமினரியின் தலைவரானார். அவருடைய மனைவி பெட்ரிட் ஐயரின் மனைவி லூயிசா பெட்ரிட் அம்மாளிடமிருந்து பெண்கள் செமினரியின் பொறுப்பை ஏற்றார். பிளாக்மேன் ஐயர் 1836ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் 1837ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை, அதாவது வெறும் 1 வருட காலம்தான் செமினரியின் தலைவராக இருந்தார். அவர் செமினரியின் பொறுப்பை ஏற்கும் போது மாணவர் தொகை வெறும் 34 மட்டுமே. மாணவரில் பாதி பேர் பிரிப்பராண்டி என்ற உபதேசிமார் பயிற்சி வகுப்பிலும் மற்றவர்கள் ஆசிரியர் பயிற்சி வகுப்பிலும் இருந்தனர். செமினரியில் அவர் செய்த பணியை பற்றிய சிறப்பு விவரங்கள் ஒன்றும் நமக்கு கிடைக்கவில்லை. 1837ஆம் ஆண்டு பிப்ரவரியில் பிளாக்மேன் ஐயர் சாத்தான்குளத்துக்கு மாற்றப்பட்டு அங்கு அவரும் அவருடைய மனைவியும் 5 ஆண்டுகள் சிறந்த பணியாற்றினர். மார்ச் மாதம் 1837ஆம் ஆண்டு சாத்தான்குளம் வந்து சேர்ந்த மிஷினரி தம்பதியரை சாத்தான்குளம் உபதேசிமாரும் சபையார்களும் மிகுந்த சந்தோஷத்துடன் வரவேற்றனர். வந்து சேர்ந்த முதல் மாதத்திலிருந்தே வெகு சுறுசுறுப்புடன் அவர் இயங்க துவங்கினார். அந்நாட்களில் சாத்தான்குளம் சேகரத்தில் இந்நாளைய மெஞ்ஞானபுரம், வெள்ளாளன் விளை, 4 மாவடி வட்டாரங்களும் சுவிசேஷபுரம் சேகர சபைகளில் சிலவும் உண்டு. இப்பகுதியில் உள்ள சௌக்கியபுரம் மற்றும் பல சபைகள் ரேனியஸின் பக்கம் சேர்ந்து சுவிசேஷபுரம் முல்லர் ஐயரின் கண்காணிப்பில் இருந்தன. 1840ஆம் ஆண்டு ரேனியஸ் பிளவு நீங்கின பின்னும் அதே நிலைமை சில சபைகளில் நீடித்தது. ஆயினும் கிறிஸ்தவர்கள் தொகையிலும் சபைகளின் எண்ணிக்கையிலும் சாத்தான்குளம் சேகரமே மற்ற CMS சேகரங்களை விட பெரியது. இச்சேகர ஊழியத்தில் பிளாக்மேனுக்கு உதவியாயிருப்பதற்காக ராஸ் என்மோர் என்ற ஆங்கிலோ இந்திய உபதேசியார் நியமிக்கப்பட்டார். சாத்தான்குளத்தில் இருந்த தானியேல் உபதேசியார் டோனாவூருக்கு மாறுதல் பெற்றார். பிளாக்மேன் முதலாவது செய்த வேலை தனக்கு ஒரு பங்களாவும் ராஸ் உபதேசியாருக்கு ஒரு வீடும் கட்டினதாகும். அக்கட்டிடங்கள் இன்று முறையே மேல்நிலைப்பள்ளி பிரதான கட்டிடமாகவும் குருமனையாகவும் விளங்குகின்றன. சபைகள் அனைத்தையும் சந்திப்பதிலும் சுவிசேஷ ஊழியத்தை தீவிரப்படுத்துவதிலும் பிளாக்மேன் துவக்கத்திலிருந்தே மிகுந்த கவனம் செலுத்தினார். அதன் பயனாக சில புதிய சபைகள் தோன்றின. அவற்றில் சில மேலச்சட்டிக்குளம், இது 20 ஆத்துமாக்கள் கொண்ட சபை, சிறப்பூர், இது 203 ஆத்துமாக்கள் கொண்ட சபை, வேலாயுதபுரம் மற்றும் பண்டாரபுரம் சபைகளாகும். மேலும் பல பழைய சபைகளில் புதிய வரவுகளால் சபை பெருக்கம் கொண்டன. சத்தியநகரம் சபை ரேனியஸ் ஐயரால் 1837ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டு அவர் இறந்த பின் 1838 செப்டம்பர் மாதம் கிருபாபுரம், ஆனந்தபுரம், பழங்குளம் சபைகளோடு CMSல் இணைந்து பிளாக்மேன் ஐயரின் கண்காணிப்புக்கு உட்பட்டு சாத்தான்குளம் சேகரத்துக்கு உள்ளாயின. ஆனந்தபுரமும் பழங்குளமும் பின் நாட்களில் மெஞ்ஞானபுரம் சேகரத்துடன் இணைந்தன. சேகர வளர்ச்சிக்கு உதவியாயிருக்கவென்று சாத்தான்குளம் தர்ம சகாய நிதி சங்கத்தை நிறுவி துன்பப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்யவும் தேவைப்பட்டால் புது கிறிஸ்தவ குடியேற்றங்களை உருவாக்கவும் பிளாக்மேன் திட்டம் செய்து 1838ஆம் ஆண்டு அச்சங்கம் ஒன்றை அமைத்தார். அதேபோல் ஆலயங்கள் கட்டுவதில் சேகர சபைகளுக்கு உதவ சாத்தான்குளம் சேகர தேவாலய கட்டுமான சங்கத்தையும் தோற்றுவிக்க முயற்சிகள் எடுத்தார். அச்சங்கம் அவருக்கு பின்னால் வந்த தேவ சகாயம் ஐயரால் நிறுவப்பட்டது. சத்தியநகரத்தில் ரேனியஸ் ஐயர் கட்ட துவங்கியிருந்த ஆலயத்தை கட்டி முடித்து 1839ஆம் ஆண்டு அதை பிரதிஷ்டை செய்தார். கடாட்சபுரம் சபை சேகர சபைகள் அனைத்திலும் பெரியது. சபையார் 726 பேர். ஆலயமோ சிறியது. ஆகையால் பெரிய ஆலயம் ஒன்று கட்ட திட்டமிட்டு ரூபாய் 1500 திரட்டுவதில் ஈடுபட்டார்.
அதே சமயத்தில் அனுக்கிரகபுரம் ஆலயத்தை கட்டி 1841 ஜூன் மாதம் பிரதிஷ்டை செய்தார். உபதேசியார் விதவை பராமரிப்பு நிதி சங்கம் ஒன்று செயலற்றிருந்தது. பிளாக்மேன் அதை உயிர்ப்பித்தார். உபதேசியார் பயிற்றுவிக்கப்படுவதற்காக சாத்தான்குளம் சேகர பிரிப்பராண்டி நிலையத்தையும் நிறுவினார். பெண்களுக்கும் மிகுந்த ஆர்வத்துடன் ஆவிக்குரிய பணி நிறைவேற திருமதி பிளாக்மேன் சாத்தான்குளத்திலும் சேகர சபைகளிலும் பெண்கள் கூட்டங்களை நடைபெறச் செய்து மேற்பார்த்து வந்தார். புகழ்பெற்ற சாரால் ட்ரக்கர் அம்மாள் அனுப்பிய உதவித்தொகையை கொண்டு சாத்தான்குளத்தில் ஒரு பெண்கள் போர்டிங் பள்ளியையும் கடாட்சபுரத்தில் பெண்கள் பள்ளி ஒன்றையும் பிளாக்மேன் அம்மாள் நிறுவினார். 1841 பிளாக்மேன் அதிக சுகவீனமாகி அவ்வாண்டின் இறுதியிலேயே ராஜினாமா செய்தார். பின் இங்கிலாந்தில் செஷம்பாஸ் என்ற ஊரில் குருத்துவ ஊழியம் செய்து 1868 தனது 66வது வயதில் மரித்து போனார். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார்? என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டே, இயேசுவோடு நான் குடியிருப்பேன்.